அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மோசேயோட விசுவாசிகள்ன்றாங்க. ஓகே, நீங்க மோசேயோட விசுவாசிகளா இருந்தா, அவர் எழுதினது ஏன் நீங்க விசுவாசிக்க மாட்றீங்க? அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? "என்னப் போலவே ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்களிடத்தில் அனுப்புவார். அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவருக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய ஆத்துமாக்கள் இஸ்ரவேல் புத்திரரிடத்திலிருந்து அது அறுப்புண்டு போகும்." 2 வயதுக்குட்பட்ட அநேக ஆண் குழந்தைகள் மோசே பிறந்த பொழுது கொலை செய்யப்பட்டார்கள். அதேபோல இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் அநேக ஆண் குழந்தைகள் 2 வயதுக்குள் உட்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஸோ என்னைப் போலவே ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று மோசே சொல்லியிருக்க, இதுக்கு மேல நமக்கு என்ன ஒரு அடையாளம் வேணும்? நம்ப மோசே சொன்னத மோசேவ நீங்கலாம் விசுவாசிக்கிறேன். நம்மளும் நம்மளும் நம்புறோம். அவர் ஒரு தீர்க்கதரிசியா வந்தார் என்பதை நாமும் நம்புகிறோம். ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள நீங்க விசுவாசிச்சிருந்தா, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிக்க மாட்டீங்க. நான் பேசுறது மோசேய மட்டும் விசுவாசித்து இயேசுவை எதிர்க்கிற கூட்டத்தாருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவருடைய கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வழியும் காட்டியிருக்கிறார். அதனால மோசே சொன்னபடி இந்த தீர்க்கதரிசி சொன்னத கேட்கணும்னா, இயேசுவே வழியும், சத்தியமும், ஜீவன். அப்புறம் ஏன் இன்னும் மோசேயுடைய விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறீங்க? நீங்களே யோசித்து பாருங்கள். ஆமென்.